ரோஸ்லின், உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீ கோயிலுக்குள்ளே வா, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீ கிறிஸ்டின் இல்லை, ஸோ கோயிலுக்குலாம் வருவியான்னு தெரியல. நீ வேணால் ஆட்டோவில் வெயிட் பண்ணு, நான் உள்ளே போய் கும்பிட்டு வெளியே வந்துடுறேன். அப்புறம் நம்ம ஒன்றா வீட்டுக்கு போயிடலாம். என்ன? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் என்ன அப்படியே விளையாடிட்டு இருக்கேன் கூட. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. ஒரு சிலர் பார்க்குறாங்க. இந்த காலத்துலேயும் நான் இன்னமும் இந்த பாகுபாடெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எதுவுமே பண்ண முடியாது. இதில் உன்னோட சாமி என்னோட சாமி என்ன, ஏன் எவ்வளவோ ஹிந்துஸ் வந்து சர்ச்சுக்கு வந்து கும்பிட்றதே இல்லையா? அந்த மாதிரி தான் நானும் கோயிலுக்கு வரேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கள் அப்பா தான் கொஞ்சம் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். மற்றபடி நானோ எங்கள் அண்ணாவோ எங்கள் அம்மாவோ அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். இத்தனைக்கும் எங்கள் அப்பாவே லவ் மேரேஜ். அவரே ஒரு ஹிந்துவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலும் இன்னமும் எங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். என்னவோ போ. சரி வா உள்ளே போகலாம். சரிடி. கோயில் ரொம்ப அழகாக இருக்குல்ல. கோயிலுக்கு வந்தாலே கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு வருது. நல்லா அமைதியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சர்ச்சுக்கே அந்த மாதிரி தான் இருக்கும். அது என்னவோ நல்லா இருக்கு. ஆமாடி ரோஸ்லின், எனக்கும் அப்படி தான். கோயிலில் வந்தாலே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருக்கும். மனசில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு, இல்லை ஏதாவது குழப்பமாக இருந்ததுன்னா நான் மேக்ஸிமம் கோயிலுக்கு தான் போவேன். நம்ம ஊரில் இருக்குல்ல, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு போய் உட்காந்துப்பேன். கொஞ்ச நேரம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தால் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கும். அது என்னவோ தெரில, இங்கே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குதுல்ல, ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும். ஆமாடி. சரி வா சுற்றி பார்க்கலாம். போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றி வரலாம். நல்லாவே எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் உனக்கு. பரவாயில்லடி, ஒரு கிறிஸ்டினாக இருந்துட்டு எங்கள் கோயிலை பற்றி உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆமாடி, சின்ன வயசில் அம்மா அப்பப்போ அப்பாவுக்கு தெரியாமல் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதனால் தெரியும். அம்மாவும் அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டு வரா, அதனால் அம்மா கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதனால் அப்போ போகும்போது நானும் கூட போவேன். அதனால் தெரியும். ஓகே. ரொம்ப அழகாக இருக்குல்ல, லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல. அதுக்குள்ளே பாரு இருட்டிருச்சு. ஆமாடி. ஹே திவ்யா, அங்கே பாரு. ஹே சக்தி, நீங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்தேன். கோயில் என்ன பண்ணுவாங்க ரோஸ்லின்? சாமி கும்பிட தான். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் என்ன பண்ணுவோம், சாமி கும்பிட்றதுக்கு தான் வந்தோம். எனக்கு தான் நல்லாவே தெரியுமே. அந்த சோனியும் அருடும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீங்கள் தான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போவீங்கன்னு நினச்சேன். கரெக்டாக இந்த கோயிலுக்கே வருவீங்கன்னு தெரில. அதனால தான் நீ ஆளை பக்கம் வந்துட்டேன். அழகாக இருக்கா புடவையில். சின்ன போய் ப்ரப்போஸ் பண்ணால் அடிச்சிருவாளோன்னு பயமாக இருக்குது. சரி, ஏதாவது ஒன்று பேச்சு கொடுப்போம். என்ன திவ்யா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, ஜஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நீங்கள் ஊர்லேருந்து வரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே இங்கே கோயிலுக்கு வந்திருக்கீங்களா, அதனால தான் பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? நூன் ஆயிடுச்சு. ஐ திங்க் 12 அந்த மாதிரி வந்தேன். அப்புறம் ஆஃபீஸ் வரலான்னு தான் யோசித்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். எல்லோரும் கிளம்பிட்டீங்க நீங்களாம். அதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் ஆஃபீஸ் வந்தேன். அப்புறம் தான் சரின்ட்டு கோவிலுக்கு போகலாமேன்னு தோணுச்சு. அப்புறம் இங்கே வந்தால் நீங்கள் இருக்கீங்க. ஓ ஓகே சக்தி. போன ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? 2 months ஆகிடுச்சு நீங்கள் போயிட்டு வரதுக்கே. அங்கே ஏதோ கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஓகேவா எல்லாம்? யா ஆல்மோஸ்ட் 2 monthsக்கு மேலேயே ஆயிடுச்சு. 2 months 15 days. அங்கே கொஞ்சம் ஒர்க்கு அதெல்லாம் ஓகே தான். எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. எல்லாமே லான்ச்சும் பண்ணியாச்சு. ஹிட்டு தான். நம்மளோட சர்வீசஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாமே அங்கே பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. நம்ம எல்லாமே ஏஐ டெக்னாலஜிஸ் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூ டு த வேர்ல்டு எல்லாமே அவங்களுக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பிடிச்சிருக்கு எல்லாமே. மேக்ஸிமம் எல்லா ஃபீல்ட்லேயுமே இப்போ ஏஐ வந்துட்டனால நம்ம போய் துபாயில் லான்ச் பண்ணனால ஓவர் டு தி வேர்ல்டு எல்லாருக்குமே இது வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ கம்பெனியோட ஷேர்ஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாமே ஓகே தான் ரோஸ்லின். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓ, அப்போ எங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் ஜூனியர்ஸாகவே இருக்கலாம், பட் கம்பெனியோட வேல்யூ வந்து அதிகமாகும் போது எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கணும்.
சேல்ஸ் எப்படினாலும் இன்க்ரீஸ் பண்ணுவீங்கல்ல, ஸோ அப்போ நாங்கள் சீனியர் லெவலில் வந்துடுவோம். எங்களுக்கும் வந்து ப்ரமோஷன் கொடுக்கணும். ஜாயின் பண்ணி ஏன்னா ஒரு 3 months தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் 1 yearக்குள்ளேயே எங்களுக்கும் நிச்சயமாக ப்ரமோஷன் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பெனியில் இனிமேல் தான் ஸ்டாஃப்ஸ்லாம் நீங்கள் ஹையர் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறையா ஸ்டாஃப்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாமே ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? யா கண்டிப்பாக நீங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் மினிமம் 1 year நம்ம கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருந்தா சீனியர் லெவலுக்கு ஹையர் பண்ணுவாங்க. நியூ எம்ப்ளாயிஸும் நம்ம ஹையர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஆல்ரெடி இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். 1 yearக்கு அப்புறம் மேபி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் அப் ஆவீங்க. கோயிலுக்கு வந்திருக்கீங்களே, சாமியில் கும்பிட்டாச்சா இல்லை இனிமேல் தான் கும்பிட போகிறீங்களா? நாங்களாம் சாமி கும்பிட்டோம் சக்தி. நீங்கள் எந்த விஷயமா கோயிலுக்கு வந்தீங்க? ஹாஸ்டலில் ஒரு விஷயம் அடிபட்டுருக்கு, அது உண்மையாக உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. கேட்கலாமா? கேட்கலாம். என்ன விஷயம்? என்ன பேசிட்டு இருக்காங்க ஆஃபீஸில்? இல்லை, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னு பேச்சு வந்துட்டு இருந்துச்சு. அது உண்மையாக பொய்யான்னு கேட்கலாமா தான். எனக்கு தெரியுது, நான் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி, உங்களோட பர்சனலில் தலையிடக்கூடாது. இருந்தாலும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். நீங்கள் இப்போ தனியாக தானே வந்திருக்கீங்க, ஸோ அதனால தான் உங்கள் ஃபியான்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களோ என்ன வந்துட்டு கேட்டேன் சக்தி. ரோஸ்லின், அதெல்லாம் ரூமரு. நீங்கள் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் யார் கூடயும் என்கேஜ்மெண்ட்லாம் ஆகலை. அது ஜஸ்ட் ரூமராக தான் இருக்கும். நான் அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாமலாம் நடக்காது. ஸோ அதெல்லாம் ரூமர் தான். என்ன திவ்யா, அது ரூமர் தான், நம்பாதீங்க அதெல்லாம். ஓ அப்படியா? ஓகே சக்தி, சாரி, தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். சரி, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போங்க. நானும் சாமி கும்பிட்டேன். நானே வேணா உங்களை ட்ராப் பண்ணுறேனே. நான் காரில் தான் வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, நானா ட்ராப் பண்ணிட்டு திவ்யா? அதெல்லாம் வேணாம் சக்தி, நாங்கள் ஆட்டோவில் தான் வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆட்டோலேயே போயிடுவோம். நீங்கள் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். நாங்கள் ஆட்டோலேயே போய்க்கிறோம். அட, இந்நேரத்துக்கு இவ்வளோ இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே ஆட்டோவில் போகிறேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் சேஃப் இல்லை. நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன், வாங்க. என்ன ரோஸ்லின், ஓகே தானே? இவ்வளோ நேரத்துக்கு மேலாம் ஆட்டோலாம் அனுப்ப முடியாது. இட்ஸ் நாட் சேஃப், ரைட்? ஸோ வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் திவ்யா. நம்ம அவர் கூடயே போயிடலாம், அதான் சேஃப். இந்நேரத்துக்கு மேலே ஆட்டோலாம் இங்கே கிடைக்குமான்னு தெரியல. நம்ம அதில் போயிட்டுருக்கிறதுக்கு நம்ம அவர் கூடயே போய்க்கலாம் திவ்யா, ஒன்றும் விஷயம் இல்லைல்ல. ஓகே சக்தி, நீங்களே எங்களை ட்ராப் பண்ணுங்க. திவ்யா, நீங்கள் சாரியில் அழகாக இருக்கீங்க. ஓ, அப்போ திவ்யா மட்டும் தான் அழகாக இருக்கா, நானும் அழகா இல்லையா சக்தி? ஐயோ ரோஸ்லின், அப்படி இல்லை. அவங்க இன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்திருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் சாரியில் பார்க்குறேன், அதனால தான் சொன்னேன். நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க, இந்த ட்ரெடிஷ்னல் வேரில் அழகாக இருக்கீங்க. 2 பேருமே அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சக்தி. தேங்க்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு திவ்யாவை தான் சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் என்னைய சொன்னீங்க. இட்ஸ் ஓகே, நானும் அழகாக தான் இருக்கேன்னு எனக்கே தெரியும். சரி விடுங்க சக்தி. நீங்கள் எங்களோட பாஸ். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாகவே இருந்தாலும் அதோட எம்டி நீங்கள். பட் எந்த பந்தாவுமே இல்லாமல் எங்களுக்காக லிஃப்ட் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஜாலியாக ஜோயிலாக பழகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கேயுமே பாஸ் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீடமாக பழகுவாங்களான்னு தெரியல. பட் ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்ன இருக்குது ரோஸ்லின், நம்ம எவ்வளோ தான் உயரத்துக்கு போனாலுமே என்னோட பேக் போனாக இருக்கிறது நம்மளோட எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அதுவும் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இப்போது அதுவும் ஒரு 2 to 3 இயர்ஸாக தான் கம்பெனி ரன் பண்ணிட்டு வரேன். அப்படி இருக்கும்போது என் கூட நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்திருக்கு நம்ம கம்பெனிக்கு. நான் ஒன்றும் எடுத்தோடனே இந்த லெவலுக்கு பெரிய பொசிஷனுக்கெலாம் வந்துடல. ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க எம்ப்ளாயீஸ். அவங்களோட ஸ்டார்ட் பண்ண குரூப் தான் இது. அதுக்கப்புறம் தான் இப்போது உங்களுக்கே தெரியுமே, நமக்கு 1000 மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எல்லாரோடையுமே நான் ஜாலியாக ஜோயிலாக தான் பழகுவேன். அண்ட் இதெல்லாம் நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம்.
இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான். மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்படி தான். ஓகேவா? அப்புறம் என்னாச்சு திவ்யா, நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? எதுனாலும் சொல்லுங்க ஓப்பனா. ஏதாவது கம்பெனியில் ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லை சக்தி, நான் நார்மலாக தான் இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட பழகுறேன். ஓகேவா? பர்சனல் இஷ்யூஸாக இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஆனால் கம்பெனியில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட சொல்லலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? நான் எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரியே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். சரி, ஓகே. இந்த ஏரியா தானே? இதானே வீடியோ? ஆமாம் சக்தி, இங்கே தான். இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை சக்தி. அப்படி ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் எங்களை ட்ராப் பண்ணதுக்கு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன. பாய் சக்தி. வாங்க திவ்யா, வா ரோஸ்லின். இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். திவ்யா, உன்னோட பெரியப்பா கூட வந்திருக்காரு பாரு ஊர்லேருந்து. கேட்டுகிட்டே இருந்தார், என்னடா இன்னும் பிள்ளைங்க வரல, நான் வேணா தினேஷ் அனுப்பி பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லிட்டு வேணே. நான் தான் சொன்னேன் கோயிலுக்கு போயிருக்காங்க, லேட்டாக தான் வருவாங்கன்னு. கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டிங்களா? மொத்தமாக வந்துட்டீங்கல்ல? கேபு கிடச்சதா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கோயிலில் தான் எங்களோட பாஸை மீட் பண்ணோம். சக்தி, அன்னைக்கு கூட மாலில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவர் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, வந்துட்டோம். ஓ அப்படியா, சரி சரிம்மா. உங்கள் பெரியப்பா பிஸ்னஸ் ட்ரிப்பு அங்கே எங்கேன்னு வெளியூருக்கு போயிட்டு இருந்தார்ல, இப்போ தான் வந்தார். நாளைக்கு தான் உங்கள் அப்பா அம்மா தான் வரேன்னு சொல்லியிருக்காங்களாமே. அதனால தான் சரின்னு அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டார். இங்கே தான் பக்கத்தில் தான் இருந்தார், ஈரோடு வரைக்கும் போயிட்டு. அதனால தான் சரின்ட்டு உடனே கிளம்பி வந்துட்டார். நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வரும்போது இருக்கணுமில்ல, ஒரு மரியாதையாக இருக்கணும்ன்ட்டு. அதனால தான் வந்தார். நானும் ஃபோன் அடித்து சொன்னேன். அவர் தான் உங்கள் பெரியப்பா. இவ்வளோ நாளாக நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல. அன்றைக்கே வந்த அன்றைக்குமே அவர் வேலை விஷயமா போனவர் தான். அதுக்கப்புறம் வருவார், நீங்கள் இருக்க மாட்டீங்க, வெளியே ஆஃபீஸ் அங்கே எங்கேன்னு போயிட்டுருப்பீங்க. அவர் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேலே கிளம்பி போயிடுவார். இப்படியே தான் இருக்கும் வேலை. வீட்டிலே இருக்க மாட்டாருமா. நானும் தனியாகவே தான் இருப்பேன். இப்போ தான் சரி நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வராங்கங்கிறனால தான் வந்திருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி பெரியம்மா. நல்லா இருக்கீங்களா பெரியப்பா? அன்றைக்கி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியல. நாங்கள் ஆஃபீஸ் போன டைமில் நீங்கள் வந்துட்டு போவீங்கன்னு சொல்லுவாங்க அப்பப்போ பெரியம்மா. உங்களை மீட் பண்ணவே முடியல. நல்லா இருக்கீங்களா? நான்லாம் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பப்போ ஃபோன்ல கேட்பேன், என்ன பண்றாங்க பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லை பார்த்துக்கோங்க. அதனால ஆசையா கேட்பேன், என்ன பண்றாங்க, போறாங்க வராங்களா, என்ன பண்றாங்க, பத்திரமா இருக்காங்களான்ட்டு. சரி சரி. இந்த பாப்பா தான் ரோஸ்லினாக்கும். அப்பப்போ சொல்லுவா, அந்த பொண்ணு தான் அடிக்கடி வந்து என் கூட வெளியே வருது, உன்ன போறோம் வரோம்னு சொல்லிக்கிட்டு. சரி சரி. சரிம்மா. நீங்க பத்திரமா இருங்க. உள்ள போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு சாப்பிடுங்க. உங்க பெரியம்மா எல்லாம் சமைச்சு வச்சுட்டா. நாளைக்கு உங்க அப்பா அம்மா வராங்கல்ல, அதனால தான் நானும் வந்தேன் பார்க்கணுமேன்ட்டு. என் தம்பிக்காரன் வரான் ஊர்ல இருந்தும் போது அவனை பார்க்கறதுக்கு இருக்கணும் இல்லை. அப்பயும் வேலை வேலைன்னு போயிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் வந்தேன். சரிம்மா. பார்த்து இருங்க. நான் சாப்பிட்டேன், நான் போய் தூங்க போறேன். பத்திரம். சரி ஓகே பெரியப்பா. ஓகே அங்கிள்.